இது குமாரபுரம் ஏரியா. இந்த சமாதி இருக்கிற அங்கிட்டு உள்ள தோட்டத்துக்கு அது வெறுங்காடாக இருக்கும்போது நான் பாயிண்ட் பார்த்து கொடுத்து 2 பாயிண்ட் பார்த்து கொடுத்தேன். அந்த தண்ணி உருவான பிறகு தான் அவங்க அந்த தோட்டத்தை டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய மரம் நல்லா டெவலப் ஆகிட்டு ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் அந்த இடத்துக்கு வந்து. அப்போ இது வெறும் காடு. இந்த இடத்துல இவங்க 4 போர் போட்டிருக்காங்க. 2 போர் ஓரளவுக்கு பயன்பாட்டில் இருக்குது. இடிபாறையாக இருக்குது இந்த 2 போர். இது அணைக்கரை குமாரபுரம் இடையில் உள்ள பகுதி. பாறை அமைப்பெல்லாம் இது மோசம் கிடையாதுங்க. நல்ல தன்மையான பாறை அமைப்பு, நிலத்தடி நீர் வளத்தை சேமித்து வைக்கக்கூடிய பாறை அமைப்பு. ஒரே பிரச்சனை ரெயின்ஃபால் தான். பூவர் ரெயின்ஃபால், வெரி பூவர் ரீசார்ஜிங் ஃபேக்டர். சுற்றி வர பெரிய அளவில் குளங்குட்டை, ஏரி, ஆறு எதுவும் கிடையாது. ரொம்ப தூரத்தில் நம்பியார் ஓடுது. அது வந்து மழை காலத்தில் மட்டுமே ஓடக்கூடிய பகுதி ஆறு. அது மழையளவு ரொம்ப குறைவு, ஒரு 500 மில்லிமீட்டருக்கும் குறைவான பகுதி அது. அது ஒன்று தான் இங்கே பெரிய பிரச்சனை. பெய்யும் இடத்துலையே மழைநீர் சேமிக்கிறதுக்காக நல்ல வாய்க்கால் தோண்டி போட்டிருக்காரு. நல்ல அருமையான ஒரு இது. இந்த எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த இடத்த விட்டு மழை நீர் வெளியே போகாது. எல்லோரும் இதை மாதிரி ஃபாலோ பண்ணால் நல்லது. இது இங்கே முதல் ஸ்கேனு. மேற்கு ஓரத்தில் வடக்கு தெற்க இது முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு 600 அடி ஆழத்துக்கு. இங்கே முதல் ஸ்கேன் முடிஞ்சுது. இதில் இந்த 21.25 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட், ரொம்ப சுமாரான பாயிண்ட். இந்த இடத்துடைய பெர்மியபிலிட்டி ஃபேக்டர் அப்படி, அதாவது 74% மேலே இருக்குது. பாறை அமைப்பு, தண்ணீர் எவ்வளோ தண்ணி விட்டாலும் உள்ளே ஊடுருவி போகக்கூடிய தன்மை 74% இருக்குது இந்த பாறைக்கு. மழை அளவு தான் ரொம்ப மோசம். 3 மட்டங்க கிடைக்கி. 40 அடியில் ஒரு மட்டம், அதுக்கு அடுத்து 80 மீட்டரில் ஒரு மட்டம், அதுக்கு அடுத்து 120 மீட்டரில் ஒரு மட்டம். இப்படி 3 மட்டம் இருந்தாலுமே ஏறக்குறைய எம்டியாக இருக்குது அந்த மட்டம். 3 மட்டம் முறியும், ஆனால் அதில் போதிய அளவு தண்ணி இருக்காது. காரணம் ரொம்ப குறைவான மழை நீர், அளவுக்கு அதிகமான பயன்பாடு. இங்கே ஃபுல்லாகவே விவசாய நிலங்கள் தான். அதான வடக்கு இப்போ தெற்கு பகுதியில் இது 2வது ஸ்கேன். இந்த இடம் வந்து மேற்கு கிழக்க தான் லென்த்தியாக கிடக்கு. அதாவது ஏறக்குறைய ஒரே சரம். இப்போ முதல் ஸ்கேன்லேயே இடத்தினுடைய பாதி கவர் ஆகிட்டு. கிழக்கு மேற்க 1000 அடிக்கு மேலே லென்த்தியாக இருக்குது. வடக்கு தெற்கு வந்து 300 அடிக்குள்ளே தான் இருக்குது. இது வந்து ஒரு கிரவுண்ட் வாட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ட்ராபேக் தான். வடக்கு தெற்கு லென்த்தியாக இருந்தால் வெவ்வேறான சரம் மாட்டோம். இப்போ இந்த 2வது ஸ்கேனை முடிவில் தான் தெரிய வரும் நிலத்தடி நீர் வளம் பாதைக்கு வடக்க இருக்கா பாதைக்கு தெற்க இருக்காங்கிறது தெரிய வரும். இந்த இடத்துல இடம் வாங்கினா வடக்கு தெற்க லென்த்தியாக வாங்குங்க. வெவ்வேறு பாறைக்கொடி, வெவ்வேறு விதமான சரத்தை நம்ம பிடிக்க முடியும். இது ஏறக்குறைய ஒரே சரம். நம்ம கிழக்கு வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவங்க என்ன செய்யணுன்னா, அதாவது ஏரிக்கரை, குளக்கரை, ஆற்றங்கரை, ஒன்று சர்ஃபேஸ் ஃப்ளோ இருக்கிற இடத்துல விவசாயம் பண்ணணும். ரொம்ப நிம்மதி. ஏன்னா சர்ஃபேஸ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். நினைச்ச நேரம் தண்ணி திறந்து விட்டுட்டு நிம்மதியாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு சப்சர்ஃபேஸ் வாட்டர் என்னது, ஒரு 30 அடிக்குள்ளே உள்ள தண்ணி. நிச்சயமாக 30 அடிக்குள்ளே அது வருடம் முழுக்க இருக்கும்னு இருக்கிற பகுதியில் விவசாயம் பண்ணணும். ஆனால் தமிழ்நாட்டின் நிலைமை ரொம்ப மோசம்தான். 90% மேலே உள்ள இடங்கள் அந்த மாதிரி நான் சொன்ன 2 கேட்டகரிலையும் வராது. வறட்சியும் ஒன்று, நோயும் ஒன்று. வறட்சியை வந்து சரியான தெளிவான பார்வையோட திட்டமிட்டு நீங்கள் அணுகணும். அதே மாதிரி உடல் நலம் இல்லாமல் போனால் அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். முரட்டு வைத்தியம்னா என்னது,
ஒரு ஏதோ ஏனோ போட்டிருக்கிய இடிஞ்சிட்டு தண்ணி வந்திருக்கு, ஆனால் இடிஞ்சிட்டு ஃபுல்லாக பைப் இறக்கிருக்கிய 2,00,000 ரூபா செலவு பண்ணியிருக்கிய. முதலே திட்டமிட்டு இது பண்ணால் எங்கே அதிக தண்ணி அதில் மட்டும் போடணும். பைப் இறக்கிறதுக்கு முதல்ல ரெடியாக இருக்கணும். சரி இடியுது, இப்போ மேலே 100 அடி பைப் இறக்கிட்டீங்க, இல்லை 400 அடி 500 அடிக்கெல்லாம் பைப்பு அப்போ போர் இடியுதுன்னா விட்டுருங்க. அதுக்கு மேலே மல்லு கட்டாதீங்க. தண்ணி வந்துட்டு இல்லை நிப்பாட்டி அதுக்கு ஒரு 20 அடிக்கு மேலேயே மோட்டர் வச்சு அது போல் ஓடிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ரொம்ப நோய் முத்துற மாதிரி நிலமை தான் இங்கே. ரொம்ப ஆழத்தில் போய் தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணுங்கிறது. ஸோ இந்த 2வது ஸ்கேனில் பாயிண்ட் அமையலை. 1வது ஸ்கேனில் 3 மட்டம் இருக்குது. அது மழை அளவு குறைவுனால கொஞ்சம் குறைவான நீர் வளத்தை காட்டுது. ஆனால் இதில் மேலே உள்ள மட்டம் மட்டும்தான். ஒரு 200 அடிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கசிவு, அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது 3வது ஸ்கேன். மீண்டும் இடத்தினுடைய வடக்கு பகுதி, பாதைக்கு வடக்கு பகுதி. முதல் ஸ்கேன் பார்த்ததுக்கு நேராக கிழக்க ஏறக்குறைய அதே சரத்தில் இது 3வது ஸ்கேன் நடக்கு 600 அடி ஆழத்துக்கு. போர்வால் இங்கேருந்து ஒரு 200 அடி தூரத்தில் இருக்கும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிற போர். இங்கே ஒரு போர் ட்ரை போர் கிடக்கு ஒரு 100 அடி தூரத்துக்குள்ளே, 100-150 அடி தூரத்துக்குள்ளே. இப்போ அந்த 2 போனுடைய தன்மையும் இந்த ரிப்போர்ட்டில் வரும். ஸோ இந்த 3வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அங்கே டிரான்ஸ்போர்ட்டர் கருவியிலேருந்து ஜஸ்ட்டு 1 மீட்ரு தெற்க, அதாவது அவங்க போர்வெல் ஒன்று அங்கே ஓடுது ஏறக்குறைய அதே சரம். இது 2 சரம் காட்டுது. ஒன்று 200 அடி, அதுக்கு கீழே 450 அடி. இந்த 3வது ஸ்கேனில் இதுக்கு நேராக ட்ரை போர் கிடக்கு. இதுக்கு நேராக எதுவும் தண்ணி இல்லைங்கிற ரிப்போர்ட் வருது. அங்கே வடக்கு ஓரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்துட்டு அதுக்கு நேராக கிழக்க அந்த போர்வெல் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த 3வது ஸ்கேன்லாம் அங்கே அடையாளம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் போர்வெல் போடலாம். இது இடத்தினுடைய தெற்கு பகுதி, அதாவது பாதைக்கு தெற்க இது 4வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு 600 அடி ஆழத்துக்கு. இங்கே எத்தனை அடி தூரம் இருக்கும்? ஒரு 150 அடி தூரத்தில் இங்கே ஒரு தண்ணி தொட்டி, அதாவது குழி தோண்டி ஜேசிபி வச்சு குழி தோண்டி தார்பாலின் வச்சுக்காங்க. போர்வெல் தண்ணியெல்லாம் எல்லாம் தான் தேக்கி வைக்காங்க. அதனுடைய பாதிப்பு இந்த ரிப்போர்ட்டில் வர வாய்ப்பு இருக்குது. வெள்ளி தான் இருக்குது பக்கத்தில் இல்லை. இந்த 4வது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அமையலை. அந்த தண்ணி சேமிக்கும் கிடங்கு குழி 150 அடிக்கு கிட்ட இருக்குது. அதனால் அதனுடைய பாதிப்பு எதுவும் வரல. இங்கே 2வது ஸ்கேனில் அதே மாதிரி ஒரு 200 அடிக்குள்ளே லேசான ஒரு ஈரம், அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இடத்தினுடைய வடமேற்கு மூலையிலிருந்து தெற்கு நோக்கி, இது என்ன மூலை? இது மேற்கு, கிழக்கு, வடகிழக்கு. இதுதான் வடகிழக்கு மூலை. இது வடகிழக்கு மூலையிலேருந்து தெற்கு நோக்கி இது 5வது ஸ்கேனு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுது. தென்கிழக்கு மூலையிலேருந்து இது வரைக்கும் கவர் ஆகாத பகுதி, தென்கிழக்கு மூலையிலேருந்து இது வடகிழக்கு நோக்கி இது 6வது ஸ்கேன் 600 அடி ஆழத்துக்கு நடந்துகிட்ருக்கு. இது டேனிட்ட போர்வெல் ஒன்றுங்க கிடக்கு, அடிமுகம் முன்னாடி வச்சுருக்காங்க. அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் ஒரு போர் போட்டிருக்காங்க, அது பயன்படாமல் இருக்குது. இப்போ 5வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். ஒரே ஒரு மட்டம் புரியுது. இப்போ இது வரைக்கும் 1வது ஸ்கேனு, 3வது ஸ்கேனு மற்றும் 5வது ஸ்கேன் அடையாளம் இருக்குது. 2லேயும் 4லேயும் அடையாளம் இல்லை. இது 6வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த 6வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு, கரெக்டாக தென்கிழக்கு மூலையில்.
அதுக்கு நேர மேற்க தான் அந்த வேலையை ஒட்டி ஒரு போர் போட்டிருக்காங்க, ஒரு 150 அடி தூரம் தள்ளி. அதுவும் 240 அடியில் தான் தண்ணி வந்திருக்கு. இதுவும் 80 மீட்டர் ஆழத்தில் தான் தண்ணி காமிக்கு, சுமாரான தண்ணி. இது இடம் இந்த பாதையினுடைய வடக்கு ஓரத்தில், வடக்கு பகுதியில், அதாவது 3வது ஸ்கேனுக்கும் 5வது ஸ்கேனுக்கு இடையில. இது 7வது ஸ்கேன், இது ஃபைனல் ஸ்கேனு. இதோட இங்கே ஸ்கேன் முடியுது. இது 200 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அங்கே 6வது ஸ்கேனில் தென்கிழக்கு வேலி ஓரத்தில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த வேப்ப மரத்துக்கு வேலிக்கு இடையில் ஒரு போர் போட்டிருக்காரு. அது 240 அடியில் தண்ணி, கரெக்டாக 80 மீட்ரு. நமக்கு அங்கே 240 அடியில் சுமாரான தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. அதனால் அது பாயிண்ட் போட வேண்டிய தேவையில்லை. ஆல்ரெடி அதே சரத்தில் அவர் போர் போட்டிருக்காரு. அது பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் இருக்கார். சுமாரான தண்ணின்னு அது நம்ம ரிப்போர்ட்டும் சுமாரான தண்ணி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. இப்போ இவர் இடத்தினுடைய தகுதி, நிலத்தினுடைய நிலத்தண்ணி வள தகுதி என்னன்னு தெரியுது. இந்த வடக்கு புறம் உள்ள வேலி ஓரமாகத்தான் இவருக்கு பாயிண்ட் ஃபுல்லாக அமையுது. வேறு எங்கேயுமே இந்த 7 ஏக்கர் இடத்துல பாயிண்ட் இல்லை. இந்த 7 ஸ்கேன், இந்த 7வது ஸ்கேன் முடிவில் அது உறுதியாகும். 6 ஸ்கேன் முடிவில் இந்த வேலி ஓரத்தில் மட்டும் 3 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் ஒரு பாயிண்ட் போர்வெல் போடலாம், மீதி 2ம் சுமாராக தான் இருக்குது. அந்த பாயிண்ட் எல்லாமே இந்த வடக்கு வேலி ஓரத்தில் தான் அமைஞ்சிருக்கு, மேற்கிருந்து கிழக்கு நோக்கி. இந்த ஸ்கேனில் வர்ற பாயிண்ட்டும் அங்கே தான், அந்த ஓரத்தில் தான் அமைய வாய்ப்பு இருக்குது. 7 ஸ்கேனில் 7 ஏக்கர் இடத்துல 7 ஸ்கேனில் அவருக்கு தரவான ஒரு முடிவு கிடச்சிட்டு. ஃபஸ்ட்டு சாய்ஸு 3வது ஸ்கேனு, செகண்ட் சாய்ஸு 7வது ஸ்கேன். இந்த தோட்டத்துக்கு நான் தான் பார்த்து கொடுத்தேன். இது உள்ள வெறும் காடாக இருக்கும்போது வந்து பார்த்து கொடுத்தேன். 2-3 பாயிண்ட் கொடுத்த ஞாபகம். அது இங்கே பார்த்து ஒரு ஏறக்குறைய 4 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, ஒரு இடம் அடையாளம் இருக்குது, 3 மட்டை இருக்குது. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் வைக்கலை. 3வது ஸ்கேன் ரிப்போர்ட், இதில் தான் போர்வெல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. 2 மட்டை இருக்குது. இது 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை. 5வது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட்டு அடையாளம் இருக்குது. 6வது ஸ்கேன்லேயும் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் இருக்குது, அடையாளம் இருக்குது. 7வது ஸ்கேன்லேயும் ஒரு சுமாரான பாயிண்ட் அடையாளம் இருக்குது. அது வந்து 2வது சாய்ஸ். 7 ஸ்கேன் ஆய்வு பணி செய்ததில் 3வது ஸ்கேன் பாயிண்டில் மட்டும் முதல் சாய்ஸாக பொருள் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இது வறண்ட காலம், இதில் வர்ற தண்ணீரை நம்பலாம்.